அகோரி ஆஸ்ட்ரோ டிவி கண்டு மகிழுங்கள். தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் அப்பா. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நான் எல்லாருக்கும் உங்கள் திருவடியை நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். இங்கே வருகை தந்திருக்கக்கூடியவர்களை எல்லாரையும் நான் முதல்ல நமஸ்காரம் பண்ணுறேன். எனக்கு ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஜோதிடம் போய் சேர வேண்டும் என்ற சிந்தனையை இந்த உலகத்துக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது. இது ஜோதிடத்தின் வசந்த காலம். என்னுடைய தாய்மாமன் புலவர் சண்முகவேலு ஐயா அவர்கள், என்னுடைய ஜோதிட குரு என்னுடைய சித்தப்பா முருகேசன் அவர்கள், நாங்கள் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் குடும்பத்தின் மூத்த சகோதரர் மதுரை தவத்திரு பொன்னையா சுவாமிகள், மதுரை முதலைனா இறையாரு முழுங்கி இருக்கும், இவங்க கக்குறாங்க. ஆமாம், இவங்க எல்லாருமே பிரம்மம், பூரண பிரம்மம், நாராயண பூரண பிரம்மம். நான் 3 விஷயம் சொல்லிடுறேன். புலவர் சண்முகவேலு ஐயாவிட்ட நிறைய மண்டி கிடக்கு, வெளியே சாமானியமாக சொல்லித்தர மாட்டார். அதற்குரிய தகுதியும் தரமும் தவமும் ஒழுக்கமும் நீதியும் நேர்மையும் நியாயமும் சத்தியமும் வாய்க்கப்பட்ட நல் மகனுக்கு மட்டும்தான் அந்த ஜோதிடத்தை சொல்லித் தருவார். இந்த உலக ஜோதிடத்திலே அவர் ஒரு மேதை. இந்த மேடையில் அல்லாது உட்கார்ந்து இருப்பவர்கள் ஆயிரம். நாங்கள் யூடியூப்பில் போனால் தெரியும், சட்டையை கழட்டி பெட்டையை கொட்டையும் போட்டு பேசிகிட்டு இருப்பேன். பயங்கரமாக இருக்கும். வீடியோ போட்ட கிட்டத்தட்ட 3 நாளில் 1 லட்சம் பேர் பார்த்துருவான், 1 மில்லியன் பார்ப்பான். பிறப்பு இறப்பு சாஸ்திரத்தை கடைக்கோடி மகனுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற வெறித்தனமான இவர்களின் சிஷியன் நான். விருட்ச சாஸ்திரத்தை ஆராய்ச்சி பண்ணுறேன், இன்னொரு நாளைக்கு பேசலாம். ஏற்கனவே தவத்திரு பரணி பாரதி அவர்கள் காதில் லேசாக கடித்து 10 நிமிஷம் உனக்கு இல்லை 5 நிமிஷம்ட்டு போயிட்டார். நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன், தயவுசெய்து கேளுங்க. மேன் ஆஃப் த லக் 2, ஹெவன் லக் 3, எர்த் லக். ஜோதிடத்திலேயே 100 வருஷம் வாழ்ந்தாலும் இந்த 3 விஷயத்தை இந்த இடத்துல பிரபஞ்சம் சொல்லுது. மேன் ஆஃப் த லக், ஹெவன் லக், எர்த் லக். மற்றவர்களுக்கு அம்மா கொஞ்சம் பேசாமல் இருக்குமா, அம்மா பேசுகிறத கவனிங்க. அவங்கவுங்க சொந்த காரில் செலவழித்து பல இடங்கள்லேருந்து வந்து பரணி பாரதி ஐயாவுக்கு மதிப்பு சேர்க்கறதுக்காக வந்திருக்கிறாங்க. தயவு செய்து சொல்கிறேன், தயவு செய்து உங்கள் காலை பிடிச்சேன்னு 5 வருஷம் விட மாட்டேன். தயவு செய்து மாநாடு நடத்துறது ரொம்ப கஷ்டம். இங்கே வந்து தான் கிச்சு பிச்சுங்கிறீங்க. தயவு செய்து இங்கே எல்லாரும் சிறப்பாக வரணும், அன்பாக வரணும், அரவணைப்பாக இருக்கணும், உபசரிக்கணுங்கிற வெறியோட 3 நாள் 4 நாள் தூங்காமல் வேலை செய்கிறார். அவருக்கு உதாரணத்துக்கு எனக்கு செல்ஃபோன் எடுத்துட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு 200 ஃபோன் வரும். டிரைவர்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன், அந்த வேலை வேண்டாம், இங்கே வந்துட்டேன். இந்த 3 லக்கு இருக்குது. இந்த 3 லக்கையும் நீங்கள் தெரிஞ்சு வர்றவனை பற்றி உணர்ந்து அதற்கப்புறம் அவனுக்கு வழிகாட்டுறீங்க. நீங்கள் எல்லாரும் பிரம்மாக்கள். நீங்கள் ஜோசியர்னு சொல்கிறவர்கள் எல்லாரும் பிரம்மா. அடுத்தவனுக்கு வழிகாட்டிய நீங்கள் எல்லாரும் குரு. முதல்ல சீடனாக இருக்கிறவன் புதன், குருவாக இருக்கக்கூடியவர் தான் குரு. புரியுதுங்களா? ஒரு சீடன் தான் குருவாக உருவாக முடியும். மேன் ஆஃப் த லக்குன்னா நான் மனிதன் மற்றும் மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம், 3 வகை அதிர்ஷ்டம் இருக்குது. ஒரு ஜாதகம் வந்தால் முதல்ல இதை போட்டு அப்ளை பண்ணி பாருங்கள். ஹெவன் லக் இருக்கா, இறந்து போனவெல்லாம் சொர்க்கத்துக்கு போயிருக்கானா இல்லையா, தூமாதி 5 குளிகாதி பஞ்சவர் உபகிரகங்கள் தனியாச்சலம் ஆராய்ச்சி பண்ணியிருக்கேங்கிறார். 15 வருஷத்துக்கு முன்னாலே ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். 25 வருஷத்துக்கு முன்னால் தூமாதி 5 குளிகாதி பஞ்சவர் நிறைய ஆராய்ச்சி பண்ணிட்டோம். ஹெவன் லக்கு, மேன் ஆஃப் த லக்கு, மனிதன் ஜாதகத்தில் அவனுக்கு என்ன இருக்குது, ஹெவன் லக்கு. இதை யாருமே ஜோசியர் பார்க்கறது இல்லை. இறந்து போனவே சொர்க்கத்தில் இருக்கிறானா நரகத்தில் இருக்கிறானான்னு தெரியாமல் அவனுக்கு இந்த திசை ஓகோன்னு இருக்குன்னா அவன் எப்படி ஓகோன்னு இருப்பான்?
நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், 3 நாள் கர்மாதி பண்ணவே, 5 நாள் கர்மாதி பண்ணவே, 7 நாள் கர்மாதி பண்ண குடும்பம் தான் தெருவில் நிற்கிது. முதல்ல அவனை ஒழுங்கா கடமை செய்ய சொல்லுங்க. 2 நிமிஷத்தில் முடிச்சிருவேன். பள்ளிபாளையம் சாஸ்தா மணிகண்டராஜ், முகுந்தன் முரளி, அதுக்கப்புறம் இன்னும் ஏகப்பட்ட பேர், நம்ம கோயமுத்தூர் அடியார்கள், ஏற்கனவே மதுரையிலே பல மாநாடுகளை கட்டி வெற்றி கண்டது எங்களுடைய தவத்திரு பொன்னையா சுவாமிகள். இன்னைக்கு மாநாட்டுக்கு வந்தால் இன்னைக்கு செயல் படிக்கணும்னு அவசியம் இல்லை, ஏற்கனவே கரைச்சி எல்லாமே தெளிவுரையாக கொடுத்தாச்சு. இவங்களோட சுவாசம் பற்றால் போதும், இவர்கள் போட்டாவை வைத்தால் 10 பாயிண்ட் தானா உனக்கு வரும், இன்ட்யூஷனில் வந்து உழுகும். அந்த குரு பக்தி உங்களிடத்திலே குறைந்து போய்விட்டது. தான் கற்றுக் கொடுத்த குருவை பார்த்து காலில் விழுகக்கூடிய கலாச்சாரத்தை மறந்து விட்டோம். அப்பாவை போகும்போது அப்பாவோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனால் சூரியன் ஆக்டிவேட் ஆகிறான். காலச்சக்கரம் சொல்லுது, உடம்பை தவிர உலகத்தில் கிரக வேறு எங்கேயுமே இல்லை, அண்டத்தில் உள்ளது பிண்டம். அதனால் மேன் ஆஃப் த லக்கு, ஹெவன் லக்கு, எர்த்து லக்கில் தான் வாஸ்து சாஸ்திரம் வருது. அதனால் நிறைய நான் விருட்சங்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறேன். யாருக்கெல்லாம் மாந்தி எங்கே இருந்தாலும் ஒரு நாள் பகல் ஒரு நாள் இரவு கருவேப்பிலை மரத்தடியில் இருந்து உங்கள் வயது எத்தனையோ அத்தனை விளக்கேற்றி சூரியனை 108 முறை போற்றி சொல்லுங்கள், மாந்தி அந்த கணமே விலகி செல்வாள். திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம். அருமையான பரிகாரம் மாந்திக்கு திரு சூரிய நாராயணன் ஐயா அவர்களுக்கு நமது சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தின் சார்பில் பொன்னாடை போற்றி வெள்ளி காயின் பரிசளித்து மரியாதை நிமித்தம் செய்யப்படுகிறது. அகோரி ஆஸ்ட்ரோ டிவி கண்டு மகிழுங்கள். தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் அப்பா.